கடவுள் என்பவர் யார்? வானத்திலிருந்து நம்மை ஆள்பவரா, அல்லது நம் துயரம் கண்டு ஓடி வரும் ஒரு தாயா? ஒரு விலங்குக்காக தன் தெய்வ உருவத்தையே மாற்றிக்கொண்ட இறைவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மதுரையை ஒட்டிய அடர்ந்த காடு. அந்த அமைதியான சூழலில் தன் 12 குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது ஒரு தாய் பன்றி. விதியின் வசத்தால் வேட்டைக்காரர்களின் அம்புக்கு தாய் பன்றி பலியானது. பசியாலும் பயத்தாலும் செய்வதறியாது திகைத்த குட்டிகள் தாயின் உடலை சுற்றி நின்று கதறி அழுதன. அனாதையாக நின்ற அந்த உயிர்களின் அழுகுரல் கைலாயத்தின் நாதனை கரைத்தது. அகிலத்தையே காக்கும் அந்த ஈசன் தாயுள்ளம் கொண்டவராக இறங்கி வந்தார். யாரும் அற்றவருக்கு தெய்வமே துணை. தன் உருவை மறைத்து ஒரு பெண் பன்றியாக உருவெடுத்தார் அந்த பரம்பொருள். பசியால் வாடி அந்த குட்டிகளுக்கு தானே தாயாகி பால் கொடுத்தார். இது வெறும் பாலல்ல, இறைவனின் பேரருள். ஒவ்வொரு குட்டியின் தலையையும் தடவி அவற்றுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஊட்டினார். ஈசனின் திருக்கரங்கள் பட்டதால் விலங்கு குணம் நீங்கி ஞானம் பெற்றன அந்த பன்றி குட்டிகள். பின்னாளில் பாண்டிய மன்னனின் அமைச்சர்களாக மாறும் பேறு பெற்றன. இறைவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களுக்கும் தாயாக இருந்து அருள்வார் என்பதற்கு இந்த லீலையே சாட்சி. அவரே அனைத்தையும் காக்கும் பசுபதி.